ஸோ இந்த மாதிரி லென்த்தாக அப்படியே போட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து அது மாதிரி கைட்டு வச்சுருவாங்க, தேவைப்படும் போது கட்டிட்டு வேறு ஃபீல்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நம்ம தான் டபுள் சைடு. ஸோ அந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் போக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஸோ என்னென்னா தண்ணியே இருந்தாலும் இந்த மாதிரி ரெயின் வாஷ் மூலிமா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக தண்ணி பாயும், வேலை மிச்சம், டைமிங் மிச்சம். ஸோ அதோட தான் வந்து இப்போ எல்லோருமே ரெயின் வாஷ் போடுறாங்க. இந்த மாதிரி ஃப்ளஷ் ஹோல் வச்சிடறாங்க. ஏதாவது மண் தூசு வந்தால் இதை கைட்டு விட்டாக்கா தண்ணி வெளியில் வந்துடும். ஸோ அப்போ ரெயின் வாஷ் வந்து அடைக்காது. ஸோ இங்கே மொத்தம் ஒரு 10 ஏக்கர் பக்கம் போட்டிருக்கோம் ஒருத்தருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ பார்க்குறது எல்லாமே அவருடைய ஃபீல்டு தான். இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டிருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிருது, நேற்று தான் பாஞ்சிருந்துருக்கு. ஸோ இது ஃபுல்லாக வேர்க்கடலை. வேர்க்கடலை போட்டு கூடவே சவுக்கும் வச்சுட்டாங்க. ஸோ வேர்க்கடலை எடுத்துகிட்டு அப்படி சவுக்கும் பெருசாகிடும். ஸோ இந்த மாதிரி சவுக்கு மரம் வச்சிட்றாங்க. ஸோ வேர்க்கடலை ஊடு பயிர் மாதிரி பண்ணிவிட்டு சவுக்கு பெருசாகிற வரைக்கும் ஊடு பயிரும் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, உளுந்து, எள் இந்த மாதிரி எல்லா பயிருமே பண்ணலாம் ஊடு பயிராக. இதெல்லாம் 2 வருஷம் முடிஞ்ச ஃபீல்டு. ஸோ களை வெட்டுறாங்க. இப்போ தான் களை வெட்டி முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுக்கும் வச்சுட்டாங்க. அது கூட வேர்க்கடலை, உளுந்து, எள் அது மாதிரி ஊடு பயிரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு வருமானம். சவுக்கு பெருசானோடனே அது ஒரு வருமானம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஒரே டைமில் 2-3 பயிர் பண்ணுறது. சவுக்குக்கும் தண்ணி பஞ்சுக்கும், ஊடு பயிர் பண்ணுறதுக்கும், வேர்க்கடலை, எள், உளுந்து அந்த மாதிரி பயிர் பண்ணுறதுக்கும் இது வந்து தண்ணி பாஞ்சிக்கும். ஸோ அப்போ வந்து ஒரே டைமில் 2-3 பயிர் ஒரே டைமில் எடுக்கலாம். ஸோ தண்ணி ஒரே டைம் தான். தண்ணி ஒரு டைம் பாய்ச்ச போகிறோம். ஆனால் 3 பயிர் 4 பயிர் ஊடு பயிராக பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஒரு டைம் தண்ணி பாயிறது எல்லா பயிருக்குமே தண்ணி பாஞ்சிக்குது.
ஸோ இந்த மாதிரி எண்டு கப்புக்கு பதிலாக இந்த மாதிரி வால்வு போட்டுறது. இந்த மாதிரி வால்வு போட்டோம்னா அப்போ ஒரு டைம் தண்ணியை திறந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேப்பை திறந்து விட்டு மோட்ரு ஓடும்போது டக்குன்னு திறந்து விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்கிற மண் தூசு எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்துடும். ஸோ இப்போ எண்டு கப்புனாக்கா கழட்டிட்டு கிடக்கணும், ஒரு ஆள் மூடணும் திறக்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வால்வு எண்டு கப்புலையும் போட்டாக்கா எண்டு கப்புக்கு பதிலாக இந்த வால்வு போட்டோம்னா உங்களுக்கு வந்து மோட்ரு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு லைனை டப்புன்னு திறந்து உள்ளே இருக்கிற மண்ணை வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ரெயின் வாஷ் வந்து சீக்கிரம் அடைக்காது. மண் அந்த மாதிரி எது இருந்தாலும் வெளியில் வந்துடும். அதில் வந்து ரெயின் வாஷுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஸோ இப்போ எல்லாருமே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போடுறதுக்கு. இப்போ இந்த எண்டு கப்பு பார்த்திங்கன்னா இது கழட்டிடலாம். ஆனால் மோட்ரு விடும்போது கழட்டிட்டு திரும்பி போட முடியாது. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்து ஒருத்தர் இருந்து மூடனா தான் இதை போட முடியும். அதனால் வந்து அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வால்வு போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வால்வு போடும்போது அழகாக அப்படியே டப்புன்னு மோட்ரு ஓடிட்டே இருக்கும்போது ஒரு லைனாக ஒரே ஆள் அப்படியே திறக்கலாம். ஒரு 10 செகண்டு திறந்த ஃபோர்ஸில் டக்குன்னு வந்து மண் தூசி எதுவாக இருந்தாலும் வெளியில் போயிடும். அப்படியே அடைச்சிடலாம். ஒரு லைனாக அப்படியே மூடிட்டு போனாங்க திறந்து மூட்டு போனால் போதும். ஸோ ஈஸியாக வந்து தண்ணி பச்சலாம். ஸோ லைஃப் அதிகமாக வரும். ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம். ஸோ இந்த மாதிரி தான் ரெயின் வாஷ் போடுறது. ஸோ யாருக்கெல்லாம் வேணும்னா என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். பொருள் அனுப்பி வைக்கப்படும். தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புகிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஆளும் அனுப்புகிறோம். ஸோ அவங்களுக்கு லேபர் சார்ஜ் ப்ளஸ் வந்து போகிற செலவு பஸ் ஃபேர் செலவு கொடுத்திங்கன்னா வந்து போட்டு கொடுத்து ஓட்டி காமிச்சிட்டு வந்துடுவாங்க. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளச்சந்தை பேசுகிறேன். இப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷ்யூ இந்த பக்கம் முனிவாடை ரெயின் வாஷ் போட்டு முடிச்சாச்சு. ஃபிட்டிங் முடிச்சாச்சு. ரெயின் வாஷ் இழுத்தாச்சு. ஸோ இப்படி தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ தான் இதுக்கு மேலே தான் மோட்ரு ஓட்டி பார்க்கணும். ஸோ டபுள் சைடு எடுத்துருக்கோம். ஸோ மோட்ரு போட்டு ஓட்டி பார்த்துட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.